நீங்க இதை கவனிச்சிருக்கீங்களா? நிறைய இடத்துல KFC பக்கத்துல மெக்டானல்ட்ஸ் ஓபன் பண்றாங்க. ஒரு துணி கடை பக்கத்துல இன்னொரு துணி கடையை ஓபன் பண்றாங்க. பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கு. இவங்கெல்லாம் கடையை தூரமா ஓபன் பண்ணா பெட்டராச்சு. அந்த ஏரியால இருக்க கஸ்டமர் இந்த ஏரியாவுக்கு வர மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஏரியால இருக்க கஸ்டமர் அந்த ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. பெட்டர்ல ஆக்சுவலி ராங். கடைய பக்கத்துல ஓபன் பண்ணாதான் பெட்டர். இதுக்கு பேரு கேம் தியரி. கேம் தியரிய நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய பீச்ல ரெண்டு பேரு ஐஸ்கிரீம் கடை ஓபன் பண்றாங்க. ஒருத்தன் பேரு ராம், ஒருத்தன் பேரு ஷாம். ராம்ன்றவன் பீச்சோட லெஃப்ட் கார்னர்ல ஐஸ்கிரீம் கடை ஓபன் பண்றான். ஷாம்ன்றவன் பீச்சோட ரைட் கார்னர்ல ஐஸ்கிரீம் கடை ஓபன் பண்றான். இப்ப பீச்சுக்கு லெஃப்ட் சைடு வர கஸ்டமர்ஸ்லாம் ராம் கடையில ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. ரைட் சைடு வர கஸ்டமர்ஸ்லாம் ஷாம் கடையில ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. கடை ஆரம்பிச்ச 2வது நாள் ராம் அவன் இருக்க லெஃப்ட் கார்னரை விட்டுட்டு ஷாம் பக்கத்திலே அவன் ஐஸ்கிரீம் ஷாப்பை செட் பண்றான். இப்போ லெஃப்ட்ல இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே அண்ட் ஆல்சோ ரைட்ல இருக்க கஸ்டமர்ஸ் கூட ராம் கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ராம் ஷாமோட கடையை பிளாக் பண்ணிட்டான். இதுக்கு அடுத்த நாள் ஷாம் என்ன பண்றான், ராமோட லெஃப்ட் சைட்ல கடையை செட் பண்றான். இப்போ என்ன ஆகுது, ராம் ஃபுல்லா பிளாக் ஆயிட்டான். லெஃப்ட்ல வர கஸ்டமர்ஸ் அண்ட் ரைட்ல வர சில கஸ்டமர்ஸ் ஷாம் கடையில பொருள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் ராம ஷாம மூவ் பண்ணி ஒரு நாள் எக்ஸாக்டா பீச்சோட மிடில்ல கடை வைக்கிறாங்க. மிடில் தான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் பொசிஷன். இப்போ யாரு மூவ் பண்ணாலும் அவங்க ஒரு கார்னருக்கு போயிடுவாங்க அண்ட் கஸ்டமர்ஸை லூஸ் பண்றாங்க. சோ ரெண்டு பேருமே பக்கத்துல மிடில்ல இருக்கிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன். சோ இதுதான் பேசிக்கலி கேம் தியரி. இதனாலதான் உங்க ரெஸ்டாரண்ட்ஸ், துணி கடை, பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கு. கேம் தியரி இஸ் a decision making process where உங்களோட டிசிஷன் உங்க காம்படிட்டரோட ஆக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கு. நீங்க வேற எங்கேயாச்சும் இந்த கேம் தியரி அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.